மந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் மந்த மத்தள சத்தம் தாளம். வாரந்தோறும் நம் சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடும் ஆவலோடும் திரண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். Building community bonding involves creating strong relationships, trust, and a sense of belonging among community members. Community events such as festivals, fairs, cultural shows, or sports events bring people together. சமூகத்தினரை ஒன்று திரட்டி கொண்டாடப்பட்ட சில நிகழ்ச்சிகளை இன்றும் உங்களுக்கு சிறப்பாக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Let us now take a look at them very briefly. சின்னஞ்சிறுசுகள் புரட்டி பார்க்க புத்தகம். Footsteps Fellowship 2.0. பிள்ளைகளும் பெற்றோரும் கலந்து மகிழ்ந்த நேரம். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் நூலகங்களில் கொட்டி கிடக்கும் ஆயிரம் புத்தகங்களை புரட்டும்படி இளம் பிள்ளைகளை தூண்டுவது அவர்களின் வாழ்க்கைக்கு செய்யும் முக்கிய உதவியாக இருக்கும். Cultivating the reading habit in children from a young age is crucial for their development intellectually, emotionally, and socially. Children exposed to books early develop a richer vocabulary, better grammar, and stronger communication skills. சிறந்த தொடர்பு ஆற்றல்களை இளம் வயதிலேயே அறிந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் செய்ய முடியும், முடியாத காரியம் என்ற ஒன்று இல்லை என்ற தைரியம் பிறக்கும். Regular reading helps children develop the patience and attention span needed for academic success. You can never fully understand what it's like to be in someone else's shoes, but having empathy means you can feel what it might feel like to be in their situation. Stories teach empathy, help children understand emotions, and handle difficult feelings. பிள்ளைகளிடம் நல்ல குணங்களை விதைக்கவும், பண்பான பிள்ளைகளை வளர்க்கவும், அவர்களிடம் பரிவு காட்டும் குணத்தை வார்க்கவும் புத்தகங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. Kids who are encouraged to read at an early age have better comprehension of their surroundings. They also develop smart thinking abilities and are more receptive to creativity and ideas. பிள்ளைகளை நேசிக்க செய்யும்படி எழுதி வெளியிடப்பட்டுள்ள புத்தகத்தை புரட்டி பார்ப்போம். இதோ அந்த கதை. இளம் பிள்ளைகளை கவரும் வகையில் கதைகளை சொல்ல வேண்டும். கருத்தை வலியுறுத்தி திணிக்காமல் கதை இனிக்கும்படி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கதையை சொல்கிறது சுட்டி சின்னு தொடர். அந்த புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சி இது. கல்வி அமைச்சின் லீ குவான் யூ இருமொழி கல்வி நிதி உதவியின் துணையோடு இந்த புத்தகம் பிறந்திருக்கிறது. கதையோட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் புத்தகத்தை அனுபவித்து படிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு விலங்குகள் பற்றி விளங்கும். செல்லப்பிராணிகளை வைத்து சொல்லப்படும் கதைகள் பிள்ளைகளை கவரும் என்பது கவனத்தில் கொள்ளப்பட்டது. ஒரு தொடராக வெளியிடப்படும் புத்தகங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும். நான் ப்ரீச்சியை எடுத்திருக்க மாட்டேன். அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு இதனால் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இல்லை இதனால் நீங்கள் போய் சொல்லக்கூடாது, அது இருக்கவே கூடாது. அந்த கதையை படிக்கும்போது அந்த கதை ஓட்டத்திலேயே அந்த குட்டி பூனை என்னென்ன சேட்டை செய்யுது, அந்த சேட்டைகள் செய்த பிறகு அது எப்படி அதுவாக அதை மீண்டு வருதுங்கும்போது, இல்லை அந்த குடும்ப உறுப்பினர்களின் உதவியோடு மீண்டு வருதுங்கும்போது அந்த குழந்தை அதிலிருந்து தான் கற்றுக்கிறாங்க. புத்தகத்தோடு இணைக்கப்பட்டுள்ள குறிப்புகள் பிள்ளைகள் கதையை புரிந்து கொள்ளவும் அதை பற்றி சிந்திக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளன. SG60 கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் புத்தகம் படைக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து இந்த புத்தகங்கள் மூலமா எனக்கு என்னன்னா, பெட்ஸ் வந்து செல்லப்பிராணிகள் வந்து இஸ் அ ஃபேமிலி மெம்பர். அது வந்து ஒரு குடும்ப உறுப்பினர். இட்ஸ் நாட் சும்மா யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட் இல்லை. நீங்கள் சும்மா செல்லப்பிராணின்னு வச்சுட்டு தூக்கி போடுறதில்ல. அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பருங்கிற அந்த ஐடியா வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இன்ஸ்டில் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நல்ல நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ள சுட்டி சின்னு புத்தகத்தொடர் வாசிக்கும் பழக்கத்தை பிள்ளை பருவத்திலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நல்ல விழுமியங்களை கற்றுக்கொள்ள பிள்ளைகள் புத்தகங்களின் பக்கம் வந்து அதன் பக்கங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. I'm a book lover, okay? And I believe that we should actually encourage kids to read again.
a lot of the kids have, I know some parents do, but most of the parents is like giving them a laptop, giving them a phone, and that's not reading. You must have a book to read. And I think we should start our kids reading again, okay? That's a beauty to reading, that you only understand when you read. தாய்மொழி கற்றல் என்பது இளையர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும். இளம் வயதிலேயே புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த அவர்களை அடிக்கடி நூலகங்கள் பக்கம் அழைத்துச் சென்று வரலாம். தாய்மொழி கற்றல் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் இருமொழி கற்பித்தல் இருக்கும் பொழுது தாய்மொழியில் நம்ம பேசுகிறது, எழுதுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே தாய்மொழி கற்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிறணும். தமிழ் புத்தகங்களை படிப்பதற்கு மாணவர்களுக்கு இந்திய காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பெற்றோர்கள் நூலகத்தில் நிறைய புத்தகங்களை இரவல் வாங்கி அவங்களுக்கு அதை படிக்க கொடுக்கலாம். புத்தகத்தை அச்சடித்து தயாரிப்பதற்கு நிறைய செலவு ஆகும். அதனால் சிறுவர்களுக்கான புத்தகங்களை வெளியிடுவதில் பலரும் சற்று எச்சரிக்கையோடுதான் ஈடுபடும் நிலை இப்போது இருக்கிறது. இருப்பினும் இதுபோன்ற புத்தக வெளியீடுகள் தொடர்வது இளைய தலைமுறையினர் காலத்திற்கு ஏற்ற புத்தகங்களை பெற உதவி செய்கிறது. இது போன்ற தமிழ் புத்தகங்களை வெளியிடுவது ரொம்ப ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் புத்தகத்தின் கருப்பொருளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க அடாப்ட் டோன்ட் பாய் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கருத்தை சிறு வயதிலேயே மாணவர்களுக்கு எடுத்து சொல்வது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மொழி என்பது உணரப்பட வேண்டும். படிக்க படிக்கத்தான் மொழி உணரப்படும். அதனால் பிள்ளைகளை படிக்க தூண்ட வேண்டும். தாய்மொழி புத்தகங்களை பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே காட்டும்போது தமிழ் புத்தகங்களை அவர்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் வாசிப்பார்கள். இப்போ உள்ள குழந்தைகள் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்குறாங்க. அதில் வாசிப்பும் கட்டாயமாக இருக்கணும். அதுவும் தாய்மொழி வாசிப்பு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரியான கேளிக்கை சித்திரங்கள், வண்ணமயமான சித்திரங்கள் கொண்ட புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கும் போது பிற மொழி புத்தகங்கள் படிக்கும் அதே இன்பத்தை அவங்க உணரும் போது வாழ்க்கை முழுக்க அதை படிக்கும் ஆர்வம் அவங்கள தொடர்ந்து வரும். பொறுமை, பயம், கூடா நட்பு என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அழகான கதைகள் மூலம் பிள்ளைகளின் வளமான மொழிக்கும் நலமான வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும்படி வந்திருக்கிறது சுட்டி சின்னு புத்தகத் தொடர். இளமையில் தொடங்கி முதுமை வரை தொடரும் நல்ல நட்பு புத்தகங்களோடு ஏற்படும் நட்புதான். Books expand your horizons, letting you see other countries, other people, and so many other things you've never seen or imagined. நமது அடுத்த கதை ஒரு நடைப்பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்லவிருக்கிறது. Every kilometer of walking donated an equivalent number of kilograms of cereal to charitable organizations. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். காத்திருங்கள், அந்த கதையை எதிர்பார்த்திருங்கள். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னதன் அர்த்தம் என்ன? அறம் என்றால் சாதாரணமாக சொல்லப்படும் தர்மம் அல்லது ஈதல் என்பது மட்டுமல்ல. அறம் செய்பவர், அதை பெறுபவர் இருவருக்குமே மகிழ்வை தரும் செயல்கள், சமூக நலனையும் ஏற்படுத்தும் என்றால் அதுவே அறம். Charity plays a vital role in creating a caring, united, and compassionate community. It is not just about giving money, it's about sharing kindness, time, and resources to uplift those in need. Charity provides essential help to the poor, sick, elderly, and disadvantaged who may not have access to basic needs like food, shelter, or education. அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை, அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வேலை சூழலுக்கு இடையே எப்படி சமூகத்திற்கு அறப்பணி ஆற்றுவது என்று யோசிப்பவர்களுக்கு சில சமூக அமைப்புகள் அறப்பணி நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. Charity acts as a bridge between the privileged and the underprivileged, promoting fairness and equal opportunity. When people work together for a cause, it creates a sense of unity and trust within the neighborhood. In today's rapidly changing and unequal world, charity plays a critical role in filling gaps that governments, systems, or institutions cannot always address. ஒவ்வொரு கிலோமீட்டர் நடப்பதற்கும் 1 கிலோ உணவுப் பொருள் நன்கொடையாக அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை கேட்டவர்கள் ஒன்று திரண்டு நடக்கத் தொடங்கினர்.
அவர்களின் பயணம் இனிய அறப்பயணமாக அமைந்தது. Here's the story. On one morning in May, East Coast Park came alive with the spirit of unity and purpose. Singapore Coastal Connect, or SICON for short, hosted the second edition of its signature event, Footsteps Fellowship 2.0. Organized in collaboration with the Singapore Gujarati Society, Maharashtra Mandal Singapore, and Trekkers at Heart, the event was a heartfelt walk for a cause, inviting participants from all walks of life to come together and make a difference. Footstep Fellowship is one of our signature events. Footstep Fellowship started last year. Singapore Coastal Connect was formed also with a mind that we will be contributing to society. So last year we did the Footstep Fellowships version 1. The idea is that the number of kilometers covered by whatever number of people, if there are 10 people walking 10 kilometers, 100 kilometers, as many kilograms of cereals, rice, pulses are donated to charity organizations. This particular event was specially, it attracted me because it was a very big charity event. And it was simple. It was nothing difficult that we had to do. We just had to walk, and then we were going to donate cereals to everyone the organizations that we'll be supporting. So that's really a noble cause, and that's very little that you can do. So I think it was a great initiative. Footsteps Fellowship 2.0 was a pledge in action. For every kilometer covered by each participant, SICON committed to donating 1 kilogram of cereal to local charities. Backed by the Singapore Gujarati Society and Maharashtra Mandal, this year's community walk stood as a testament to what purposeful collaboration can achieve. For every 1 kilometer you walk, we donate 1 kg of pulses or cereals for charity. This time we are doing it in 2 charities in Singapore. What we did this time is that though this is our second year, we thought it will be better to have more associations and organizations join us. And that's why we invited Singapore Gujarati Society, Maharashtra Mandal Singapore to also join hands. And we were fortunate enough that they agreed. And we were also joined in this initiative by Trekkers at Heart, which is a trekking group. So now it's a big community, right? You're trying to spread the word around and have more people to help for this noble cause. It's a good cause, and I could walk for 4 kilometers and I could donate like pulses for the noble cause. It's a great opportunity, and I'm loving this, and I'm happy to be part of this. Together, more than 100 participants contributed around 480 kilograms of cereals simply by walking. It was a shining example of how ordinary people, by simply showing up, could contribute to something much bigger than themselves, and at the same time, forge stronger bonds with their own community and beyond. Any event that brings various communities together will obviously help in the infrastructure of ensuring that there's harmony and peace. The more people you know, the longer you know them, the more you meet them often enough, it creates for a harmonious society. Well, doing it as a community, first of all, you bond as a community. Second of all, you whatever you won't be doing, you would be doing together, and you'll be doing more. And it gives you a sense of belonging, that you belong somewhere. And together as a community, you're giving back to another community, which makes the strength, the bond becomes stronger, the strength becomes more. And the next time when you come together, you want to do even more. The beauty of this initiative lay in its simplicity. Through an easy, everyday act like walking, anyone could take part in something meaningful and beneficial both for society and for themselves. We got to know about this walk this morning, and I think it's a very eventful kind of charity event. In a way, it's helping people who are less fortunate in this society now. I think it's important that we also sometimes take out some of our time to help out the less fortunate. Personally speaking, we are health cautious, right? We try to be active. We regularly try to do exercise. So these things just nurtures among the individuals that you go, you start up, you do something which is not only good for the society but for the individual itself. I feel like the main difference was that when I knew that for every kilometer that I walk, 1 kilogram of cereals goes to various charities here in Singapore. And me, myself, I consider very fortunate. And that's why I'm just trying to make sure that they can go to anyone who hasn't been as much. And considering walking is good for you, and I do it in my free time anyway, so why not put it to good use?
As the final participants crossed the finish line and the morning sun rose higher, the park was filled with quiet satisfaction and a mutual sense of accomplishment. The walk had brought together a diverse community united by empathy and a collective will to uplift others. SICON's Footsteps Fellowship 2.0 closed on a high note as a celebration of a unifying sense of purpose and heartfelt giving. சமூகம் ஒன்றிணைந்து அறப்பணியில் ஈடுபடும் போது நாட்டின் அனைத்து சமூகங்களும் பயனடையும் என்பதை அந்த நிகழ்ச்சி எடுத்துச் சொன்னது. Our next event is going to show us how parents and kids get together in a fun way and spend quality time together. கூடி பழகும் நேரத்தில் தமிழில் பேசி பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. We are going to see how it was done. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடைவேளைக்கு பிறகு. See you, stay tuned. பிள்ளைகளை வளர்த்து அவர்களை நற்குடி மக்களாக சமூகத்திற்கு கொடுக்கும் பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. நற்குடி மக்களாக வளர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கும் கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் குடும்பத்தோடு நேரத்தை தரமாக செலவிடும் கலையை கற்றுக்கொள்வது அவசியம். Spending quality time with children is one of the most powerful ways parents can influence their children's development, build strong emotional bonds, and create a healthy, supportive home environment. It's not just about the quantity of time, but the meaningful and focused attention parents give to their children. பிள்ளைகள் இளம் வயதில் பெற்றோரை அதிகம் நாடுவார்கள், நம்பி இருப்பார்கள். அந்த சின்ன வயதில் பெற்றோர் காட்டும் அன்பும் ஆதரவும் பிள்ளைகளின் வாழ்நாள் முழுவதும் இனிய நினைவுகளாக நின்று அவர்களுக்கு வழிகாட்டும். Regular interaction helps children develop self-confidence, self-worth, and emotional regulation. Children learn how to express feelings in healthy ways. Through conversations, play, and shared experiences, children learn respect, kindness, patience, and discipline. நட்பான முறையில் அன்பான வகையில் மனம் திறந்து பேசி பழகும் குடும்பங்களில் மன உளைச்சல் குறைவாகவே இருக்கும். குடும்பம்தான் சமூகத்தின் அடிப்படை. அந்த குடும்பத்தை வலுவாக அமைக்கும் பொறுப்பு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. Families who share everyday activities together form strong emotional ties. Simple things like playing games together will help them understand more about interacting with others as well as teach them sharing and kindness. Most importantly, family time means you can just have fun and enjoy each other's company. அப்படி உல்லாசமான உற்சாகமாக ஒற்றுமையாக ஒரு காலை பொழுதை கழித்த குடும்பத்தினரை சந்திப்போம். எங்களோடு வாருங்கள். ஜூன் விடுமுறையின் போது சமூகத்திற்கு ஏதாவது பயனுள்ள நடவடிக்கையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்த தாறுமாறு அமைப்பு பெற்றோரும் பிள்ளைகளும் கலந்து கொள்ளும் சுமார் 2 கிலோமீட்டர் நடைபயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. சுமார் 120 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு அதிகாலை பொழுதிலேயே ஒன்று திரண்டனர். இன்றைக்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நம்ம செஞ்சதுனால நிறைய புதுமுகங்கள் வந்தாங்க. ஸோ நிறைய புதுமுகங்கள் இந்த மாதிரி வரும்போது ஒருத்தருங்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, நல்ல நண்பர்களாக ஆக வாய்ப்பு வருது. அப்புறம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்களோட ஒன்றா உடற்பயிற்சி செய்யும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற போனும் ஒன்றாகுது. பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா ஒன்றா நடக்கிறாங்க சொல்லும் போது அதை பார்க்க நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி நிகழ்ச்சியை மற்றவங்க பார்த்தாங்கன்னா, நான் இந்தியர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வர ஆசை வரும்னு நம்ம நம்புறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் சமூகத்திற்கு முக்கியம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்லுறவையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்த இடைவெளி இல்லாமல் செய்ய நடைபயணம் உதவியிருக்கிறது. ரொம்ப பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இன்னும் ஒரு நிகழ்வு அது எவ்வளோ இலகுவாக நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலான்னு காட்டியிருக்கு. அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த இணக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. பெற்றோரின் ஆரோக்கிய வாழ்க்கை முறை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மற்ற நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வெளியுலகில் மற்றவர்களோடு தயக்கமின்றி நம்பிக்கையோடு பழகி தங்களின் வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை பெற முடியும். நாம் சிங்கப்பூரியன்ஸ் இல்லையா? ஸோ இங்கே நாங்கள் ஒரு மைனாரிட்டி குழு தான். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம தமிழோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி தான் இது இருக்குது. பள்ளியில் படித்தாலும் வெளியே இந்த சமூக நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறப்ப
ஒரு சமுதாய உணர்ச்சி மாதிரி, அப்புறம் ஒரு பிலாங்கிங். ஸோ நாங்களும் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நானும் சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன்னா என் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அதனால தான் பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்யும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு பலரை சந்திக்க முடிகிறது. அதன் மூலம் சமூகத்துடன் ஒரு பிணைப்பு கிடைக்கிறது. சமூகம் நமக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து சமூகம் என்றது அது வந்து ஒரு ஆளாக செயல்பட்டது கிடையாது. பல மக்கள்லாம் சேர்ந்து வரப்போ தான் ஒரு சமூகமாக இருக்குது. அப்படி ஒன்றி சேர்ந்து செய்கிறதுனால நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது. அது பிறகு இல்லாமல் நமக்கு ஒரு பிற்காலத்தில் வந்து ஒரு உதவியோ ஒரு கஷ்டமோ ஏற்படுவோ எல்லோரும் சேர்ந்து நமக்கு உதவி செய்வாங்க. இளம் பிள்ளைகளுக்கு ஓடியாடி விளையாட பிடிக்கும் என்பதை அறிந்திருக்கும் பெற்றோர் இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளைகளை அழைத்து வந்தனர். பிள்ளைகளை ஓடும் வரை ஓடவிட்டனர். பிள்ளைகளும் இதுதான் வாய்ப்பு என்று ஓடி விளையாடினர். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு 2 years old பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஓடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னோட கசன் வந்து தாறுமாறில் இருக்காங்க. அவங்க தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வர சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என் பொண்ணுக்கு வந்து நிறைய ஓடுறதுனால we just brought her so much of fun today. அவங்க all the way walk பண்ணாங்க இன்னைக்கு. இது போன்ற சமூக நிகழ்ச்சிகள் பெரியவர்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகம் செய்து வைப்பதோடு சிறியவர்களின் நட்பு வட்டத்தையும் விசாலமாக்குகிறது. இப்போ எங்கள் கிட்ஸ் இருக்கிறப்ப மற்ற பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசி பழகி ஒரு 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 கம்யூனிட்டி ஃபீல் கிடச்சிது. நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ஒன்றுபட்டு பல சாதனைகளை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. இன்னொன்று வந்து எக்ஸசைஸும் இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, லைக் எல்லாரும் தமிழவங்கெல்லாம் கூடி ஒன்றா இணைந்து கெட் டு நோ பண்ணுறாங்க. புது ஆளுங்களை நம்ம வாரம் சந்திக்கிறோம். ஸோ கெட் டு நோ நியூ பீப்புள். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இளம் பிள்ளைகளுக்கு வெளியில் சென்று பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் நிறைய மனநிறைவு கிடைக்கிறது. நான் ஒரு 2 km வாக் செஞ்சேன். ஏன்னா என்னுடைய வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது என்னுடைய அம்மா சொன்னாங்க இந்த வாக் செய்யலாம். அப்போ நான் சொன்னேன் சரி நம்ம இந்த வாக் செய்யலாம். ஏன்னா என்னுடைய வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது, அது ரொம்ப போரிங்காக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பேணவும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை வளர்க்கவும் தமிழில் பேசி பழகவும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பிள்ளைகளுக்கான இந்த ஆரோக்கிய மலையேற்ற நடைப்பயணம். நம் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு மகிழும்படி கொண்டு வந்தோம். If you happen to organize any such events, you can write to us with full details and we will get in touch with you. புத்தகம் படிப்பது, அறப்பணி செய்வது, பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பது போன்றவற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாம் ஒரு சமூகமாக இணைந்து செயல்படும் போது கிடைக்கும் ஆற்றல் பல நல்ல வெற்றிகளை கொண்டு வரும். இணைவோம், உழைப்போம், உயர்வோம். A strong community isn't built overnight. It grows when people connect, care and collaborate. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம்